பேசும் அடியேன் கேட்கிறேன். இணைச்சட்டம் 26:11. நீயும் லேவியரும் உன்னோடு உள்ள அந்நியரும் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கும் உன் வீட்டாருக்கும் செய்த அனைத்து நன்மைகளை முன்னிட்டு அக்களியுங்கள். என் மகிழ்ச்சியில் நீங்கள் முழுமையாக பங்கெடுங்கள். எனக்கு பிரியமான மகிழ்ச்சி எதுவெனில், என்னுடைய அன்பர்களாகிய இறை ஊழியர்கள் தான் என்னுடைய மகிழ்ச்சி. என்னுடைய திட்டத்துக்கு ஏற்ப யாரெல்லாம் நடக்கின்றார்களோ, நம்முடைய சித்தத்தின்படி வாழ முற்படுகிறார்களோ, நம்முடைய செயல்களையெல்லாம் இவ்வுலகத்திற்கு கொண்டு செல்லுகிறார்களோ, அவர்களை குறித்து நாம் மகிழ்ச்சி அடைகிறோம். நம்முடைய திட்டத்திலே நாம் மிகவும் விரும்பக்கூடிய ஒரு காரியம், நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். ஒருவர் ஒருவருக்கு நன்மை செய்து நீங்கள் என்னுடைய மக்கள் என்பதை வாழ்ந்து காட்டுங்கள். நமக்கு பணி செய்யுங்கள். நம்முடைய விருப்பத்துக்கேற்ப உங்களுடைய வாழ்வின் நிலைப்பாட்டுக்கு தகுந்தாற்போல உங்களுடைய சொல்லும் உங்களுடைய செயலும் உங்கள் குடும்ப வாழ்க்கையும் உங்களுடைய கீழ்ப்படிதல்களும் ஒத்து இருப்பதாக. என் அன்பு பிள்ளைகளே, லேவியர்கள் நாம் தேர்ந்து கொண்ட ஊழியர்களாய் இருக்கிறார்கள். என் அன்பு பிள்ளைகளே, உங்களை நாடி வருகிற ஏழைகள், எளியவர்கள், அந்நியர்கள், உங்களுக்கு உறவில்லாமல், உங்களுக்கு அறிமுகமில்லாமல் ஒருவர் உங்களை நாடி வரும்போது அவர்தான் உங்களுக்கு அந்நியர். அவரால் உங்களுக்கு ஒரு நன்மையும் செய்ய முடியாது. ஆனால் நீங்கள் அவருக்கு நன்மை செய்யும்போது நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறீர்கள். நன்மை செய்யும் பொழுது உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். மலாக்கி 3:17 வார்த்தையிலே நாம் இப்படி சொல்லியிருக்கிறோம்: நான் செயலாற்றும் அந்நாளில் அவர்கள் எனது தனிப்பெரும் சொத்தாக இருப்பார்கள் என்கிறார் படைகளின் ஆண்டவர். ஒரு தந்தை தமக்கு பணிவிடை செய்யும் மகன் மீது கருணை காட்டுவது போல் நான் அவர்கள் மீது கருணை காட்டுவேன் என்று கூறியிருக்கிறோம். இதோ உங்களுக்கு நம்முடைய கருணை இன்று உண்டு. உங்களுக்கு நம்முடைய ஆசீர் உண்டு. இந்த நாளில்தான் உங்களுடைய நற்செயல்களுக்கும் உங்களுடைய நேரிய செயல்களுக்கும் நாம் ஆசி வழங்குகிறோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் கொடுத்த அருமையான இந்த நாளுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த புதிய நாளை நீர் காண கொடுத்த கிருபைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. காலை தோறும் உடைய கிருபைகள் புதியவைகளாய் இருப்பதற்காய் உமக்கு நன்றி சுவாமி. 2019 ஆண்டு துவங்கி 10 மாதங்கள் எங்களை அருமையாய் நேர்த்தியாய் நல்ல முறையில் எங்களை நடத்தி வந்தமைக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த 11ஆம் மாதத்தில் முதல் நாளில் உடைய பாதப்படியில் இந்த அதிகாலை வேளையில் அமர்ந்து அப்பாவை ஆராதிக்க நீங்கள் கிருபை செய்திருக்கீங்க ஆண்டவரே. உமக்கு கோடி கோடி நன்றி ஆண்டவரே. அப்பா தந்தையே நாங்களுமே ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. அன்பு தந்தையே நாங்களுமே ஆராதிக்கிறோம் அப்பா. என்றும் வாழும் தந்தையே நாங்களுமே ஆராதிக்கிறோம் சுவாமி. விண்ணக தந்தையே நாங்களுமே ஆராதிக்கிறோம் அப்பா. ஒளியின் தந்தையே, இரக்கத்தின் தந்தையே நாங்களுமே ஆராதிக்கிறோம் அப்பா.
மாட்சிமிகு தந்தையே, என்னை படைத்த தந்தையே, என்னை உருவாக்கிற தந்தையே, எங்கள் அனைவருக்கும் தந்தையே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நீதியுள்ள தந்தையே, நேர்மையுள்ள தந்தையே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் சுவாமி. அப்பா, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் சுவாமி. இதோ ஆண்டவரே, நீர் எங்களுக்கு ஆண்டவரே கடவுளாகிய தேவனே, அப்பா, எங்கள் வீட்டாருக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்காக எமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எத்தனை நன்மைகள் ஐயா எங்களுடைய வாழ்நாட்கள் ஐயா. நாங்கள் நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலான அற்புதங்களை செய்த ஆண்டவரே, எங்களை ஒவ்வொரு நாலு நிறைகளை வழிநடத்தி கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. உமக்கு கொடான கொடி நன்றி ஆண்டவரே. இதோ தாயில் கருப்பையில் உருவாகும் முன்பே நான் உன்னை தெரிந்தெடுத்தேன் என்று சொல்லி எங்களை பெயர் சொல்லி அழைத்த அன்பு தகப்பனே, அப்பா, இதோ இந்த பிறந்த நாள் வரை, இந்த நொடி சிதறல் வரை ஐயா எங்களை ஏந்தி சுமந்து பாதுகாத்து தப்புவித்து எங்களை போஷித்து நீர் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. நல்ல கணவரை கொடுத்தீங்கப்பா, நல்ல மனைவியை கொடுத்திருக்கிறீங்கப்பா, நல்ல பிள்ளைகளை கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. நல்ல உற்றார் உறவினர்கள் உடன் பிறந்தவர்களை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. நமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஒவ்வொரு நாளும் நல்ல உணவு கொடுத்து, உடை கொடுத்து, எங்களுக்கு இருப்பிடம் கொடுத்து, நல்ல சுகம் கொடுத்து, ஜீவனையும் பலனையும் எங்களை பாதுகாத்து நீர் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. உங்கள் அன்புக்கு ஈடு ஈன இல்லை சுவாமி ஆண்டவரே. உங்கள் அன்புக்கு நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்களுக்கு நன்மை செய்து கொண்டே இருக்கிறீர் ஆண்டவரே. 1000 16,000 நாவுகள் இருந்தாலும் உம்மை துதிக்க, உம்மை ஆராதிக்க, உமக்கு நன்றி செலுத்த போதவே போதாது சுவாமி. அப்பா, உமக்கு கோடி கோடி நன்றிகளை செலுத்துகிற சுவாமி. இந்த நாளில் ஆண்டவரே, இதோ உம்முடைய பாதப்படியில் அமர்ந்து ஜெபிக்கிறோம் பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பார்க்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த அதிகாலை வேளையிலையா இதோ உம்மை தேடி, உம்மை துதித்து, உம்மை ஆராதித்துக் கொண்டிருக்கும் பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பார்க்கும்படியாய் பிள்ளைகளுடைய வேண்டுதல்கள், விருப்பங்கள், எண்ணங்கள், ஆசைகள் எல்லாவற்றும் உடைய பாதப்படியில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. இதோ திருப்பாடல் 34:14 படியாய் தீமையை விட்டு விலகு, நன்மையை செய், நல்ல நல்வாழ்வை நாடு, அதை அடைவதிலே கருத்தாய் இரு என்ற வேத வாக்கின்படி ஆண்டவரே, நாங்கள் தீமையை விட்டு விலகிற பிள்ளைகளாய் இதோ நீர் என்னை ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு பொழுதும் நீர் எங்களை உற்று நோக்கி கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. வந்த தெய்வ பயத்தை எங்களுக்குள்ள நாங்கள் வளர்த்து கொண்டு ஆண்டவரே உம்மை துதிக்கிற பிள்ளைகளாய், உம்மை ஆராதிக்கிற பிள்ளைகளாய், உமது நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய் எங்களையே நாங்கள் தாழ்த்தி இவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இதோ ஆண்டவரே, உம்மை நாங்கள் தேடும் போது ஆண்டவரே எங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும் ஆண்டவரே. இந்த நாள் முழுவதும் நீர் எங்களோட கூட இருந்து எங்களை கரம் பிடித்து வழிநடத்தும்படியாய் எங்கள் ஒவ்வொருத்தரும் உடல், பொருள், ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாவற்றையும் ஜீவபலியாக அந்த கரங்களில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. இந்த மாதம் முழுவதுமாய் நாங்கள் எடுக்கிற எல்லா விதமான அப்பா விண்ணப்பங்களுக்கும் ஆண்டவரே நீர் செவிசாய்த்து எங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கும்படியாய் உடைய கரத்தின் கீழ் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறேன். எங்கள் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.